இன்றைக்கி டீ கடை போண்டா செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது பார்த்து வச்சு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்காட்டி என்னென்ன போடலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி உப்பு கரையிடும். இது அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், கடல மாவு 1 கப்பு, மைதா மாவு 1 கப்பு. இது தேவையான அளவு காரப்பொடி, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்குது, 4 வெங்காயம், பெருஞ்சீரகத்தையும் பூண்டையும் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரெடி ஆச்சு. போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இது உருட்டியாவது போட வேணாம், அப்படியே எடுத்து போட வேண்டியது. இப்போ போண்டா வெந்துச்சு, திரும்பி போட்டுக்கலாம். நீங்கள் தீபாவளி டைமு எண்ணெய் சட்டியை பார்த்து கவனமாக இருங்க. இருந்தாலும் குழந்தைங்க வச்சுட்டுக்குறவங்க பார்த்துருங்க. திடீர்னு பின்னாடி பக்கம் வருவாங்க, பிடிச்சி இழுப்பாங்க, டக்குன்னு திரும்பி பார்ப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்க. எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டேன், இன்னொரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நல்லா வெந்துச்சு, எடுத்துடலாம். இப்போ வச்சு சுவையான டீ கடை போண்டா ரெடி. நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை அதில் தக்காளி சாஸ் ஏதாவது வச்சு சாப்பிட்டாலும் சரி. இது எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யறதெல்லாம் நாங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றோம். நீங்களும் அதேமாதிரி சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.